ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி செகண்ட் டே ட்ரிப்புக்கு தான். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நாங்கள் போனது ஒரு மியூசியத்துக்கு அப்புறம் ஒரு மவுண்டன் லேக் இது தாங்க போனோம். இன்றைக்கி ரெண்டு இடம் தான் கவர் பண்ண முடிஞ்சது. ஆல்ரெடி நான் இந்த மியூசியம் போயிருப்பேன். மியூசியம் உள்ள எல்லா என்னங்கிறத நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். வெளியில் உள்ள பார்க் நான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள பார்க் அங்கே இருக்குன்னு. நம்ம ஒவ்வொரு தடவையும் போகும்போது இது நான் 3rd டைம் போகிறேன். ஒவ்வொரு டைம் நம்ம போகும்போது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஏரியா தான் கவர் பண்ண முடியுது, ரொம்ப நடக்கணும். ஸோ அதனால் இந்த டைம் வந்து இந்த ஸ்ப்ரிங் சீசனில் இந்த ஏரியாவை டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் பார்க்கவே ரொம்ப அழகாக பூக்கள்லாம் பூத்து குலுங்கி அப்படியே சூப்பராக இருந்தது. அப்படியே கிளைமேட்டும் நல்லா இருந்தது, வெயிலாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் ரொம்ப கூலிங்காக இருக்கவும் நல்லா என்ஜாய் பண்ணோம். லேக் பக்கத்தில் உள்ள மரங்கள் செடிகள்லாம் பூத்து குலுங்கிக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு இடத்துல மட்டும் அப்படியே ரோஸ் அப்படியே அப்படி அப்படியே எப்படி சொல்கிறது தெரியல, ரோஜா தோட்டம் மாதிரியே இருந்தது. செமையாக இருந்தது. இவர் ஹெர்குலஸ் இவருடைய சிலை இங்கே வச்சு அதை சுற்றிலும் தான் இந்த மாதிரி ஒரு பார்க் ரெடி பண்ணியிருந்தாங்க. சரிண்ணா அதையும் இது யாராக இருக்கும் அப்படின்னா ரொம்ப உழைப்பாளி இவருடைய இது ஹெர்குலஸ், அந்த சைக்கிள் அந்த மாதிரி நேம் வந்தது இவருடையது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அதுதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா, இவரை பற்றி தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம அந்த போன மியூசியம் தான், மியூசியம் உள்ளே இந்த தடவை போகலை. வெளியில் நின்று அப்படியே நீட்டாக எல்லாம் நான் எப்போவுமே விளாக் எடுக்கிறது மாதிரி எடுத்துக்கிட்டு உங்களுக்காண்டி சுற்றி பார்த்துட்டு போய்ட்டேன். மேக்ஸிமம் நான் இந்த இதில் வந்து நிறைய வந்து நான் பேசுகிறத விட நான் அப்படியே அழகாக நீங்கள் ரசிங்க, அதுக்காண்டியே நான் வந்து இந்த விளாக் வந்து உங்களுக்காக பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குறதோட மட்டும் இருக்காதீங்கங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காண்டி தான் நான் வந்து ரொம்ப மெனக்கெட்டு எடுத்து அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் செஞ்சிட்ருக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு அப்ரிசியேஷனாக எனக்கு ஒரு லைக் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு லைக் பண்ணலாம் இல்லையா? கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள், சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். லேக் வந்துட்டோங்க. இப்போ இதான் மவுண்ட் மேலே இது ஒரு மலைங்க. இந்த மலையில் உள்ள ஒரு லேக்கு. இந்த லேக்கில் வச்சு தான் அந்த ஏரி இங்கேயும் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து எடுக்கிறாங்க. இதில் வந்து என்ன பண்ண, அன்னைக்கு சம்மர் இல்லையா, நாங்கள் என் பேரை உடனே பட்டை விடணும்னு சொல்லிட்டா. இங்கேருந்து நாங்கள் பட்டம் வேறு வீட்டில் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு பட்டம்லாம் விட்டுட்டு சாப்பாடு கட்டி கொண்டுட்டு போயிருந்தோம் அன்னைக்கு. அதனால் அங்கேயே உட்காந்து கிட்டத்தட்ட இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இங்கேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கெலாம் டைம் டேபிள் அந்த மாதிரிலாம் இருந்தது. நிறைய கூட்டம், கார் வந்து பார்க் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் இங்கே வந்து அவ்வளோவா வந்து கூட்டமே இருக்காது. பட் லேக்கில் வந்து நிறைய வாட்டர் இருந்தது. இப்போ வந்து வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பட்டு கூட்டம் ஓவராக இருந்தது. கம்மியாக இருந்தாலும் சொல்ல முடியாது, சூப்பராக இந்த லேக்கில் உள்ள இந்த வாட்டரோட கலரே சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து போட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாயிலிங் அந்த இது பறக்கிற அந்த இது வந்து அந்த போட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து பாபிகுன் செய்கிறது, பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பார்க்கு எல்லாமே இருந்தது. ஸோ அதனால் என் பேரனை இங்கே விளையாட விட்டுட்டு ரொம்ப நேரம் டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணணும். காற்று அப்படியே சில்லுன்னு அடிச்சுட்டே இருந்தது. வெயில் சுல்லுன்னு அடிச்சிச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கத்துலேயே அந்த லேக்கில் உள்ள அந்த தண்ணி ஈரக்காற்று அடிக்கவும் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் நல்லா இருந்தது. அதனால் நான் பிள்ளைங்களை பார்த்துட்டு என் பேரனையும் அவங்க கூட வந்திருந்தாங்க ஃப்ரெண்டுடைய பொண்ணு அவங்க 2 பேரையுமே இங்கே உள்ள பார்க்கில் விளையாட விட்டுட்டு நான் இருந்தேன். பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு, அதுக்கு போகணுன்னா இவங்க வந்து கீழே வந்து மலையை விட்டு இறங்கி போகணும். இந்த மலைக்கும் அடுத்த மலைக்கும் ஒரு பாலம் இருக்கும். அந்த கீழே வந்து இந்த லேக்கு போய்கிட்டு இருக்கும், இந்த ஏரி தண்ணி போய்கிட்டு இருக்கும். மேலே அந்த பாலம் தொங்கு பாலம், அந்த பாலத்தில் போகிறது தான் பெரிய ரிஸ்க்கு. ஸோ அது ஏற்கனவே நான் போயிட்டேன், அதனால் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இங்கே இருந்துட்டு அவங்களுக்காண்டி நான் வந்து வீடியோ பண்ணிவிட்டு இங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்.
இப்போ சைடில் வந்து ஒரு கப்பல் நிற்கிறத பார்ப்பீங்க. ஒரு மினி கப்பல் ஒன்று நிற்கும் பாருங்கள். இந்த கப்பலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் எல்லாம் ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. எங்கே போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு தான் சொன்னாங்க, இன்றைக்கி நைட் பார்ட்டி பண்ணுறதுக்கு இந்த கப்பல்லையே இந்த லேக் எங்கெங்கெல்லாம் போதோ அந்த வழியாக போயிட்டு அப்படியே பார்ட்டி பண்ணிட்டு வருவாங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் எவ்வளோ போராடி அந்த இதை இது பண்ணுறாருன்னு பாருங்கள். காற்றுக்கு தகுந்தது மாதிரி அந்த அந்த பேராஷூட் மாதிரி உள்ளதை அது அவங்க சைலிங் பண்ணுறாங்க. செமையாக இருந்துச்சு. 2 பேர் பண்ணாங்க. அதை அப்படியே பார்த்து வீடியோஸில் எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு லைக் பண்ணலாம் இல்லையா? லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன், அதனால் இது உங்கள் பார்வைக்காக பாருங்கள். இப்போ நாங்கள் லேக்லேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கோம். வர்ற வழியில் பாருங்கள், ஒரு இடத்துல நாங்கள் பசி வந்துட்டது. நாங்கள் சாப்பாடு கொண்டு போனாலும் பசங்க இது வந்து மெக்டி பார்த்தோன்னே என் பேரை மெக்டி சாப்பிடணும். மெக்டியில் வந்து அந்த இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், சிக்கன் நக்கட்ஸ். ஸோ அதனால் அங்கே நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள வியூஸ், அங்கேருந்து வீட்டுக்கு வர்ற வழியில் உள்ள வியூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறையா மலைகள் தன்ன ஒரு இயற்கை எழில் இதுன்ற நான் என்னோடய பார்வையில் உங்களுக்கு நான் எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டூரில் தேர்டு உள்ளது. ஓகே, ஆல் இஸ் வெல்.